முதல்ல அந்த கலவர பகுதிக்கு ஏ ஸ்குவாட் அனுப்பிச்சிருங்க. வாங்க மிஸ்டர் கணேஷ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க திறமையை பாராட்டி நம்ம டிபார்ட்மெண்ட் ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு லெட்டர் எழுதியிருக்கிற. சீக்கிரமே ப்ரமோஷன் கிடைச்சிரும் நினைக்கிறேன். என் ஃப்ரெண்டோட சன்னு இவ்வளவு சீக்கிரம் முன்னேறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? சாரி சார், நான் வந்து ப்ரமோஷன் வாங்குறதுக்காக இல்ல, என் வேலையை ராஜினாமா செய்யறதுக்காக. வளர்றீங்களா? இந்த ஜாப்ல இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? யாராவது மிரட்டினாங்களா இல்ல பயந்துட்டீங்களா? எந்த மிரட்டலுக்கும் பயப்படுவோம் நான் இல்ல சார். அப்ப ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? சார், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சார். தாராளமா பண்ணிக்கங்க. அதுக்கு ஏன் வேலையை ராஜினாமா செய்யணும்? இந்த உத்தியோகம் என் கல்யாணத்துக்கு ரொம்ப தடையா இருக்கு சார். எந்த வகையில? நான் இந்த உத்தியோகத்துல இருக்கிற வரைக்கும் தான் பொண்ணை தரமாட்டேன்னு சொல்லிட்டார் பொண்ணோட அப்பா. அப்போ வேற பொண்ண பாருங்க. அது கஷ்டம் சார். ஏன் சார்? போன வருஷம் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தியே, அது என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டா அந்த வேலையை விட்டுட்டேன், இப்ப வேற இடத்துல வேலை செஞ்சிருக்கேன்னு சொன்னா அதை ஏத்துக்குவாங்க. போன வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அதை விட்டுட்டேன், இப்ப வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு சொன்னா யார் சார் ஏத்துக்குவாங்க? சார், வாழ்க்கையில பல முறை வேலையை தேடலாம், ஆனா ஒரே முறை தான் மனைவியை தேடணும். பல பெண்களை சந்திக்கலாம், ஒரே ஒருத்தி தான் லவ் பண்ணு நினைக்கிறவன் சார். சார், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். இதுதான் உங்க முடிவா? எஸ் சார். ஓகே, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. உங்களை போல பொறுப்புள்ள ஒரு போலீஸ் ஆபீசரை நாங்க மறுபடியும் சந்திக்க முடியுமான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்கு சார். சேச்சே மாணிக்கம், என்ன போல சின்சியர் ஆபீசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நீங்களும் பார்க்க தான் போறீங்க. இது நானா விரும்பி எடுத்த முடிவு இல்ல, என்ன விரும்பினவர்த்திக்காக எடுத்த முடிவு. அவ மனைவியோ காதலியோ எப்ப நம்மள ஒருத்தி முழுசா நம்பிட்டாலோ அவளுக்காக எதையும் இழக்கிறதுக்கு நாம தயாராயிடணும். ஆஸ் a போலீஸ் ஆபீசர் நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன். சார், ஒரு நிமிஷம். என்ன அது? எனக்கு எதுக்கு அதெல்லாம்? இல்ல சார், எங்க திருப்திக்காக. சார், சார், உங்களை நம்பிதான் வந்திருக்கோம். நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். தயவு செஞ்சு உதவி செய்யுங்க சார். தம்பி, ஐயா இன்னைக்கு ரிலீவ் ஆகுறாரு, 2 நாள் கழிச்சு வந்து பாரு. போ போ. மாணிக்கம், என்ன விஷயம் சொல்லு. நாங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறோம். தப்பு இல்ல. முறைப்படி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். இதுவும் தப்பு இல்ல. அப்புறம் அப்படி நடக்காம போனா நாங்க 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். இது தப்பு. வேற என்ன சார் பண்றது? நாங்க 2 பேரும் சந்திச்சா அவங்க அப்பா எங்களை கொலை பண்ணிடுவான்றாரு. ஒரு வாரமா என்ன வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருந்தாரு. இப்பதான் தப்பிச்சு வந்தேன். உனக்கு வயசு என்ன? 21. உனக்கு 25. ஏதாவது பிரச்சனை வந்தா உங்க வயசை நிரூபிக்கிறதுக்கு ஆதரவு வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்கு சார். ஒரு முக்கியமான கேள்வி, அவசரப்பட்டு இந்த தப்பு தண்டா? புரியுது சார், அந்த மாதிரி தப்பு தண்டா எதுவும் நடக்கல சார். ஓகே மாணிக்கம் சார், அந்த மாலை கூட பயப்படாதியா? எத்தனையோ கல்யாணத்தை போலீஸ் ஸ்டேஷன் நடத்தி வச்சிருக்கோம், இது எந்த கோர்ட்ல போனாலும் செல்லும். மாலையை கூட. அதுக்குள்ள சார், இது ஊருக்கு பெரிய மனுஷன் பொண்ணு, இவன் பண்ணையில வேலை பாக்குறவன். ஏதாவது பிரச்சனை வந்துட்டா? எந்த பிரச்சனையும் வராது, வந்தா நான் பாத்துக்கிறேன். அடிதடி, சாராயம், கொலை, இந்த மாதிரி எத்தனையோ கேஸ் நான் பாத்துட்டேன். போறதுக்கு முன்னாடி நல்ல காரியம் செஞ்சுட்டு போறேன். அந்த மாலையை கூட. நல்லா இருங்க சார். இந்த கோலத்தோட வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்ன கொன்னுடுவார் சார். பட்டணத்துல எங்க மாமா வீடு இருக்கு, அங்க தங்கலாமா சார்? தாராளமா. வரேன் சார். கொஞ்சம் இருங்க மாணிக்கம், இவங்களை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வெளியே முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தம், மறக்காம வந்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துடுறேன் சார். காதல் ஜோடிதான் வானம் வாடிதான் கூடு தேடுதே, மாலை சூடுதே, ஆசை வேதமானது, ஓசையின்றி பாடுது, நெஞ்சில் பூத்த பூவிது, நேரில் வந்து கூவுது. காதல் ஜோடிதான் வானம் பாடினான்.
வாசல் திறக்கும் இணையாக மனம் கூட இளமை ராகம் படிக்கும் மலர் மலரும் வண்டு வரும் ராக வீணை பாடாதோ மதிய நிலா புதையலன மார்பில் சேர ஓடாதோ வாசம் வீசிடும் பூமுல்லை மங்கை கூந்தலில் சேரும் மஞ்சள் பூசிடும் பொன்மாலை மன்னன் பேரினை கூறும் காதலர் கோவிலில் சாவி எந்தன் கைகளில் காதல் ஜோடிதான் வானம் பாடிதான் கூடு தேடுதே மாலை சூடுதே புவியாவும் ஒரு நாளில் காதல் பாதை நடக்கும் தடை போடும் சதியாவும் தகர்ந்து மண்ணில் கிடக்கும் பறப்பதற்கே சிறகுகளாம் பாதை மாறக்கூடாது வாழ்வதற்கே வாழ்க்கை இதை மாற்ற இங்கு ஆளேது ஊரில் வேலிகள் போட்டாலும் உள்ள முன்னையே தேடும் பேரும் பதவியும் போனாலும் பெண்மை வாழவே பாடும் கோட்டையில் காதலின் கொடியை ஏற்ற கூடுவோம் காதல் ஜோடினான் வானம் பாடினான் கூடு தேடுதே மாலை சூடுதே ஆசை வேதமானது ஓசையின்றி பாடுது நெஞ்சில் பூத்த பூவிது நேரில் வந்து கூவுது காதல் ஜோடிதான் வானம் பாடிதான் கூடு தேடுதே மாலை சூடுதே என்ன பொறுத்த வரலும் ஒரு பொண்ணோட கழுத்துல 2 முடிச்சு போடுற வரைக்கும் கூட ஒரு ஆணோட கை அவன் மேல படக்கூடாது. 3வது முடிச்சு போட்ட பிறகுதான் அவன் கையை அவன் மேல படணும்.
நடந்ததெல்லாம் நினைச்சு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய காதலிக்காக என் உத்தியோகத்தை இழந்தேன். அடுத்தவங்க காதலுக்காக என் காதலியே இழந்தேன். இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. உங்க காதலி கொண்டவங்களை பத்தி நீங்க எதுவுமே கோர்ட்ல கேஸ் நடக்குது. ரொம்ப நாளா நடக்குது. சாட்சிங்க சரியா இல்லையா? சோ சாரி சார். நீங்க யாரு என்னன்னு தெரியாம நான் கண்டபடிலாம் பேசிட்டேன். என் கதையை விடுங்க, உங்க கதையை சொல்லுங்க. எதுவுமே புரியல சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் அந்த பொண்ணை உண்மையா நேசிக்கிறேன். அதனாலதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒருத்தர் விரும்புற காதல் சக்சஸ் ஆறதே ரொம்ப கஷ்டம். நம்மளது ஒன் வே டிராபிக் வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சரி, அந்த பொண்ணு உன்னை விரும்பல. இதை தவிர வேற என்ன பிரச்சனை? ஏரியா ப்ராப்ளம். எது இந்த ஏரியா விட்டு ஏரியா வந்து லவ் பண்ணா ஒத்த பேர் சொல்லிட்டு அலையானே? ஆமா சார். ஆமா சாரா? இந்த சாரு மோரு இதெல்லாம் விட்டுருவோமா? அப்படிங்கிறீங்க? சரிடா. என்னடி ஏதாவது பிரச்சனையா உனக்கு? பிரச்சனை எனக்கு இல்ல உனக்குதான். என்னன்னு புரியும்படியா சொல்ல. ஏன் என் கூட வா, உனக்கு புரியும். இத பாக்குறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா? ஏய், உனக்காக தான் அவன் இங்கே கொடுத்துன்னு வந்திருக்கான். வந்துட்டா? இத பாருடி, ஒரு பொண்ணு வசிக்கிற இடத்துல குடி வர்றது பெரிய விஷயம் இல்ல, அவ மனசுல குடி வர்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அது இவனால எப்பவுமே முடியாது. சொல்ல முடியாதுக்கா. எத்தனையோ கல்யாணம் ஜன்னல் வழியா நடந்திருக்கு. அதுவும் எதிர் வீட்டு ஜன்னல்னா ரொம்ப ராசியான வசதியான இடம். இப்ப நீ வாய் மூட போறியா இல்லையா? அங்கிள், இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கேசட் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அங்கிள்? உனக்கு இல்லாத டேப் ரெக்கார்டர் எடுத்துக்கோ. ச்சே, போடி வீட்டுக்குள்ள. தானும் வாழாம மத்தவங்களையும் வாழ விடாம. அட, எப்படி நம்ம ஆளு? 2 நாளா நான் ஊர்ல இல்ல. மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? காயமெல்லாம் ஆறி போச்சா? எல்லாம் உள்காயந்தாங்க. மெதுவாதான் ஆறும். ஆனா உங்க பொண்ணு மட்டும் பக்கத்துல இருந்து நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ளை சம்மதிச்சாரா? உங்க மாப்பிளைய விட்டு உங்க பொண்ணு ஒரு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேங்குது சார். அதுக்காகத்தான் நான் அவளை அனுப்புனேன். ஐயோ, இப்ப நான் அதை பார்க்கணுமே. கதவை தட்டிட்டு போங்க, இல்லைன்னா பாக்க கன்றாவியா இருக்கும். ஆஹா, நான் கதவை தட்டவே மாட்டேன். நேரா தான் போய் பாப்பேன். இத பாக்குறதுக்கு தானே இவ்வளவு நாள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். மாப்பிள்ளை பாஜம் நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டினியாவே இருப்பேன். ஆஹா ஆஹா, பொண்ணு தேறிட்டாரோ? மாப்பிள்ளை எதுக்கு மாப்பிள்ளை, எதுக்கு அனாவசியமா எழுந்திருச்சிட்டு? நல்ல பழமா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. இது எதுக்கு முழுக்க முக்காடு போட்டுக்கிட்டே? அவருக்கு குளிர் ஜுரம்பா. குளிர் ஜுரம் வந்து அப்புறம் எதுக்கு ஏசி போட்டிருக்க? எனக்கு புழுங்குதே. அடைச்சி நீ கம்முன்னு கிட. உன்னை விட எனக்கு மாப்பிள்ளை தான் முக்கியம். நீ என்ன பெரிய எவ்வளா மாப்பிள்ளை? அது வந்து நீ ஏன் பிராண்ட? அதுக்கு இல்ல மாப்பிள்ளை. டேய், உன்னை அடிச்சா கொடி விடுவேன். நீங்க எடுக்க மாப்பிள்ளை. அடே, அந்த பக்கம் போகாதடா. படிக்கட்டே இல்லடா. குட் மார்னிங் சார். மறுபடியும் உங்க இந்த சீட்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? நீங்க ஆபீஸ் வராதால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்க கையத்துக்காக வெயிட்டிங் சார். வாட்ஸ் தட்? நாம புதுசா வாங்கியிருக்கோம் ராமன் கோ. அதுக்கான ஸ்டாஃப் செலக்ஷன், அதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். என்னைக்கு இன்டர்வியூ? இன்னைக்கு தான் சார். இன்னைக்கா? ஆமா சார், இன்னும் எல்லாரும் வந்திருப்பாங்க. சரி, வர சொல்லுங்க. எஸ் சார். மே கம் இன் சார்? எஸ். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் பி சீட்டட். இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க? எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ சார். ஓ, இந்த ஜாபுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சாரி, யூ கேன் கோ. தேங்க் யூ சார். குமார், இன்னைக்கு நான் மென்டலி ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு வேலையில நாளைக்கு வச்சுக்கலாமே? ஈவன் திஸ் இன்டர்வியூ வில் கீப் இட் டுமாரோ. இன்டர்வியூ இஸ் க்ளோஸ்ட். கேண்டிடேட்ஸ்லாம் அனுப்பிச்சிருங்க. குமார், ஒன் ஜஸ்ட் செகண்ட். எஸ் சார். அது we are continuing the interview. கேண்டிடேட்ஸ் அனுப்பாதீங்க. அட்வான்ஸ் கேண்டிடேட் நம்பர் 14. ஆமா, 14 உடனே உள்ள இருப்பீங்க. யா மேடம், நீங்க போலாம்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க்யூ சார். உங்க பேரு? வாணி. வாணி. நைஸ் நேம். மேரேஜ் ஆயிடுச்சா? இல்ல சார். ஏன், யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல சார். யாராவது உங்களை லவ் பண்றாங்களா? சார் இல்ல சார். எப்படி, கல்யாணம் ஆன அப்புறமும் வேலையில நீடிப்பீங்களா? அது எனக்கு புருஷனா வர ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம மேரேஜ் ஆன அப்புறமும் நீ ஒர்க் பண்ணலாம். You are appointed. எனக்கு இந்த வேலை தேவையில்லை. ஏன்? என்னடா அது, கேக்குற கேள்வி எல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கேன்னு நினைச்சேன். உங்களை தவிர வேற யாரு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க? இது என் அப்ளிகேஷனை பார்த்து கொடுக்கற வேலை இல்ல, என் அழக பார்த்து கொடுக்கற வேலை. ஆமா, பெரிய ரதீவ உங்க அழகு சொக்கி உங்களுக்கு வேலையை கொடுத்துருவாங்க. அழகா? அழகு அழகு முக்கியம் இல்லம்மா, நான் உன் மனசு தான் நேசிச்சேன். என்னமோ அப்பனும் பொண்ணும் ஏழை பணக்காரன் டயலாக் எல்லாம் பேசுறீங்க. உங்களுக்கு பணம் வேணாமா? நாளைக்கு உங்க அப்பனுக்கு 1 லட்சம் ரூபாய் லாட்டரியில வந்துச்சுன்னா தூக்கி சாக்கடையில எரிச்சு ஓடி போடுவீங்க இல்ல? பணக்காரனால ஏன் இப்படி வெறுக்கிறீங்க? நானும் பணக்காரன் தான், பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆனா திருடி இல்ல, உழைச்சு சம்பாதிச்சிருக்கேன். மிஸ்டர், நீங்க ரொம்ப பேசுறீங்க. பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? உங்களை நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன். எப்படி புரிஞ்சுக்கிட்ட? புண்ணாக்கு புரிஞ்சுக்கிட்டா. இந்த ரூம்ல நாம 2 பேர் தான் இருக்கோம். என்னால என்ன வேணா செய்ய முடியும். அப்படி நான் விலகி நிக்கிறேன். ஏன் தெரியுமா? இத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலனா போடி. குமார், இந்த வேலைக்கு எந்த பொண்ணு அப்பாயிண்ட் பண்ண வேணாம். யாரா நல்ல பையனை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க.